திண்டுக்கல் மாவட்டம் காக்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுமி வேடசந்தூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு செல்வதற்காக ஆத்துமேடு பாலத்தில் நடந்து சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த தெருநாய் ஒன்று மாணவி எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் மீது பாய்ந்து கடித்து குதறியுள்ளது. இதனால் பயத்தாலும் வலியாலும் அலறி துடித்த மாணவியின் சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் நாயை விரட்டி மாணவியை மீட்டு இருசக்கர வாகனத்தில் வைத்து வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சையில் சேர்த்துள்ளனர். இந்த பகுதியில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்திருப்பதாகவும் பலரும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டும் வேடசந்தூர் பேரூராட்சி நிர்வாகம் தெருநாய்களை பிடிக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சி பகுதியில் வெறிநாய் கடித்து 2 பெண்கள் உட்பட 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இங்குள்ள அம்புக்கோவில் முக்கம் சீனிக்கடை பகுதியில் சுற்றி திரியும் தெருநாய்கள் மற்றும் வெறிநாயால் மக்கள் நடமாடவே அச்சத்தில் தவித்து வருகின்றனர். வெறிநாய் தொல்லை தொடர்பாக புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம். வெறிநாய் கடிச்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 17 பேருக்கு மேலே கடிபட்டு இங்கே கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை பெற்றிருக்காங்க. இந்த வெறிநாயை தொடர்ந்து இந்த வெறிநாயோட தாக்குதல்ங்கிறது பொதுமக்களுக்கு பெரிய அச்சுறுத்தல்களையும் பெரிய ஆபத்தையும் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே பேரூராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட கீழப்பாறையடியைச் சேர்ந்த பெரியவர் ஒருவர் தொழுகைக்கு சென்ற போது அங்கிருந்த தெருநாய் முதியவர் மீது பாய்ந்து கடித்து குதறி உள்ளது. முதியவர் நாயை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டும் முடியாத நிலையில் அந்த பகுதியில் வந்த இளைஞர் ஒருவர் ஓடி வந்து நாயை விரட்டி முதியவரை மீட்டுள்ளார். இது தொடர்பான பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. தென்காசி நகராட்சி நிர்வாகமும் தெருநாய் குறித்த பொதுமக்களின் புகார்களுக்கு செவி சாய்க்காததே இத்தகைய கொடூர சம்பவம் நடைபெறவும் காரணமாகியுள்ளது. இவை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் குரட்டையில் இருக்கும் உள்ளாட்சி நிர்வாகம் தூக்கம் கலைத்து நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செசா.